மின்சார கட்டணம் 18% அதிகரிக்குமா? சபையில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. மன்னிப்பு கோரிய தயாசிரி ஜெயசேகர. மஹிந்தானந்தவின் யம்பர் விவகாரம் சபையில் கொந்தளித்த சாமர. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை நிறுத்துவது தொடர்பில் பிரதமர் ஹரணி வெளியிட்ட தகவல். கொழும்பு சிறைச்சாலையில் மீட்கப்பட்ட பாரியளவு அலைபேசிகள். எதிர்காலத்தில் திருட முடியாத வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அரிகாலை செம்மணி சித்துப்பாத்தியில் 2ஆம் நாள் அகழ்வு பணி முன்னெடுப்பு. காசா மனிதாபிமான நெருக்கடி குறித்து இலங்கை கரிசனை. பெல்ட் அடித்த திசை காட்டி உறுப்பினர்கள் அனுர தரப்புக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. அரச வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். கனடா எல்லை பாதுகாப்பு சட்டமூலம் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி. கனடா டொரண்டோவில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி, பலர் காயம். மின்சார கட்டணம் 18% அதிகரிக்குமா என்பதை தெரியப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், IMF விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் அடுத்த கட்ட தவணையை பெற மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கிறது. இந்த தகவல் உண்மையா என்பதை தெரியப்படுத்துங்கள். மின்சார கட்டணம் 18% அதிகரிக்குமா என்பதையும் அறிய தாருங்கள். மேலும் IMF-இன் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் அடுத்த கட்ட தவணை கிடைக்கப்பெறும் திகதி யாது என்பதையும் தெரியப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர மன்னிப்பை கோரியுள்ளார். வடமாகாண சபைக்கு சொந்தமான BMW கார் 5 மில்லியன் ரூபாய்களுக்கு குறைவாக விற்கப்பட்டதாக முன்னர் கூறியமை தொடர்பிலேயே அவர் மன்னிப்பை கோரியுள்ளார். செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்ட தவறான செய்திகளால் தான் தவறாக வழிநடத்தப்பட்டதாகவும் ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக பதவி திருத்துவதற்கு தான் உறுதிபூண்டுள்ளதாகவும் ஜெயசேகர கூறியுள்ளார். எனவே ஊடகங்கள் துல்லியமான தகவல்களுடன் அதை புதுப்பிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். BMW கார் 21.8 மில்லியன் ரூபாய்களுக்கு விற்கப்பட்டதாக வடமத்திய மாகாணம் உறுதிப்படுத்திய நிலையிலேயே அவரின் மன்னிப்பு கோரலும் வந்துள்ளது. ஒட்டுமொத்த வாகன ஏல செயல்முறையில் 124 மில்லியன் ரூபாய்கள் ஈட்டியதாகவும் அது வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்பட்டதாகவும் மாகாண சபை கூறியுள்ளது. நமது நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் முறைகேடுகள் மற்றும் ஊழல்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்க தரப்பினரும் யம்பர் அணிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தற்போதைய நீதியமைச்சரே முதலில் யம்பர் அணிவார் என்றும் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் MP மஹிந்தானந்த அழுத்கமகேவின் உடை தொடர்பில் செய்திகளில் வெளியாகிய கருத்துக்களை நாடாளுமன்றில் வெளிப்படுத்தும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சபையில் ஏதேனும் ஒரு உரையை தெரிவித்தால் நீதியமைச்சர் என்ற ரீதியில் அதனை செவிமடுக்க வேண்டும். நீதியமைச்சருக்கான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இவ்வாறு செய்வது நாடாளுமன்ற விதிகளுக்கு முரணானது. நான் இங்கு யாருடைய பெயரையும் குறிப்பிட்ட கருத்துக்களை முன்வைக்க விரும்பவில்லை. இங்கு ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே சிறையில் அடைக்கப்பட்டமை அனைத்து தொலைக்காட்சிகளிலும் செய்திகளிலும் முக்கிய செய்தியாக வெளியாகியது. அவருக்கான தண்டனையை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கியிருந்தது. ஆனால் அதனை அரசியல் லாபம் தேடும் வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சில கருத்துக்களை முன்வைப்பது சட்டத்தை மதிக்காத தன்மையை எடுத்து காட்டுகின்றது. குறிப்பாக அதனை நீதி அமைச்சரை கூறுவது நியாயமான ஒன்றா? உங்கள் அரசாங்கத்தில் உள்ள முன்னாள் சபாநாயகர் போலியான கல்வி சான்றிதழை வழங்கிய ஒருவர். பின்னர் அதன் உண்மை தன்மைகள் வெளியாகியவுடன் அது பொய் என்று அவரை ஒத்துக்கொண்டார். இந்த குற்ற செயல்களுக்கு அவர் யம்பர் அணிவது கட்டாயமாக்கப்படும். முன்னாள் அமைச்சர் SB திசாநாயக்க யம்பர் அணிந்துள்ளார். ரஞ்சன் ராமநாயக்க யம்பர் அணிந்துள்ளார். ஒரு நாள் உங்கள் தரப்பில் உள்ளவர்களும் யம்பர் அணிவார்கள். அது தொலைக்காட்சியில் கட்டாயம் ஒளிபரப்பப்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீதியமைச்சரை நீங்கள் முதலில் யம்பர் அணிவீர்கள் என்றார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்வது குறித்து தற்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும் போது தேர்வு முறைகளில் சில மாற்றங்கள் செய்யப்படும் என்று பிரதமர் அமரசூரிய தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக புலமை பரிசில் மாணவர்களுக்கு ஏற்படுத்திய அழுத்தங்களை குறைக்க அவர்கள் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். 2028 அல்லது 2029 ஆண்டுகளுக்குள் புலமை பரிசில் பரீட்சையில் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த நம்புவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு ரிமாண்ட் சிறைச்சாலையில் கடந்த 2ஆம் தேதி இரவு மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது சிறையினுள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள், அலைபேசிகள் மற்றும் பல சாதனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சோதனை நடவடிக்கையை சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் இணைந்து இரவு 10 மணியளவில் முன்னெடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோதனை எச்வாஸ் என அறியப்படும் பகுதியிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அங்கு சுமார் 50 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சோதனையின் போது பெருமளவிலான ஐஸ், ஹெரோயின், கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள், 2 ஸ்மார்ட் அலைபேசிகள், சாதாரண கைபேசிகள் சுமார் 20, மொபைல் சார்ஜர்கள் 26, பேட்டரிகள் 15, சிகரெட்டுகள் 15 மற்றும் 280 ரூபாய் மேற்பட்ட பணத்தையும் கைப்பற்றப்பட்டுள்ளது. பொது தகவல் பிரிவின் அதிகாரிகள் ஸ்கேன் கருவிகளை பயன்படுத்தி மேற்கொண்ட சோதனையில் கைதிகள் தங்கும் அறைகள், கழிவறைகள் உள்ளிட்ட பகுதிகளில் மிகவும் நுட்பமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டன. இக்கைதிகள் சிறைக்குள்ளேயே போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக சிறைச்சாலை திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் திருட முடியாத வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் அரசு துறையில் மீண்டும் திருட்டுக்களை மேற்கொள்ள முடியாத வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அறிமுகம் ஊடாக மீண்டும் திருட்டுக்களை மேற்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மயப்படுத்தப்படாத காரணத்தினால் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களின் கோப்புகளை தேடுவதற்கு காலம் செல்வதாக தெரிவித்துள்ளார். அரசு இயந்திரம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதால் ஊழல் மோசடி மிக்க அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக பிரதி அமைச்சர் சதுரங்க தெரிவித்துள்ளார். அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான பகுதியில் 2ஆம் கட்டத்தின் 2ஆம் நாள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் 7 மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித எலும்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு 2 உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது. குறித்த அகழ்வு பணிகள் நேற்று முன்தினம் மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் 5 மனித உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலால் உருவாகியுள்ள காசா பகுதியில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடிக்காக இலங்கை அரசாங்கம் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது. இலங்கை வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அரசின் சார்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனங்களையும் தீர்மானங்களையும் அடிப்படையாக கொண்டு பலஸ்தீன மக்களின் சொந்த நாட்டை உருவாக்கும் உரிமைக்கு இலங்கை வழங்கும் உறுதியான ஆதரவை மீளவும் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கான பலஸ்தீன தூதுவர் இஹாப் கலைல் அமைச்சர் விஜித கேரத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது காசா நிலைமை குறித்து விஜித கேரத் தனது கரிசனையை வெளியிட்டுள்ளார். இருநாட்டு தீர்வு திட்டமே மிகவும் பொருத்தமானது எனவும் அதுவே அமைதிக்கு வழியமைக்கும் எனவும் கேரத் தெரிவித்துள்ளார். 1967 எல்லைகளை அடிப்படையாக கொண்டு தீர்வு திட்டங்களை உருவாக்க முடியும் என தெரிவித்துள்ளார். பலஸ்தீன தூதுவர் இஹாப் கலைல் காசாவில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலைமைகள் குறித்து அமைச்சரிடம் விளக்கம் அளித்ததோடு இலங்கை பலஸ்தீன இருதரப்பு உறவுகள் குறித்தும் கலந்துரையாடினார். பலஸ்தீனத்துக்கான இலங்கையின் நிலையான ஆதரவை பிராந்திய மற்றும் உலகளாவிய மேடைகளில் வெளிப்படுத்தியதற்காக பலஸ்தீன தூதுவர் நன்றி பாராட்டியுள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் நிவாரண மற்றும் வேலை திட்ட முகவரியின் மூலம் காசா குழந்தைகள் நிதிக்காக இலங்கை வழங்கிய $1 மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடை தொடர்பிலும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபை மேயராக ஐக்கிய மக்கள் சக்தி முன்மொழிந்த அனுபவமிக்க நபருக்கு திசைக்காட்டியில் உள்ள சிலர் வாக்களிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி முன்மொழிந்த நபருக்கு ஐக்கிய மக்கள் சக்தி முன்மொழிந்த நபருக்கும் இடையிலான அனுபவத்தையும் இடைவெளியையும் புரிந்து கொண்டு அவர்கள் இவ்வாறு வாக்களிக்க தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி கொழும்பு மாநகர சபையை தொடர்ந்து 20 ஆண்டுகளாக பிரதிநிதித்துவப்படுத்திய ஒருவரை ஐக்கிய மக்கள் சக்தி முன்மொழிவதாக முஜிபுர் ரஹ்மான் கூறியுள்ளார். இந்நிலையில் நல்ல நிர்வாகத்துடன் கூடிய ஒரு மாநகர சபையாக கொழும்பு மாநகர சபை முன்னேறுவதற்கு குறித்த தரப்பினர் ஆதரவளிப்பார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் கொழும்பு நகர்ப்புற வாசிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை புரிந்து கொண்ட ஒருவரை மேயராக நியமிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவிக்கு காணப்படும் வெற்றிடங்களை அதே மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை கொண்டு நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அரசிற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் சிக்கல் நிலைமைகள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றுகையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அண்மையில் தேசிய மட்டத்தில் புதிய உத்தியோகத்தர்களை நியமிக்கும் பொருட்டு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் எனும் பதவிக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அரசின் இந்த முயற்சியை
வரவேற்கின்றேன். வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களின் நிலைமைகளை கவனத்தில் கொண்டு ஒரு ஆலோசனையை சொல்லலாம் என நினைக்கின்றேன். இயலக்கூடிய வகையில் அந்தந்த மாவட்டங்களின் வெற்றிடங்களை அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்களை கொண்டு நிரப்பும் போது பின்னர் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்தாகும். இந்த விடயத்தை இந்த உரிய சபையில் உரியவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். இயலுமானால் இந்த கருத்தையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். கனடாவில் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான புதிய சட்டமூலம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. எல்லை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கனடா மத்திய அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விளக்கும் முக்கியமான முன்மொழிவு இது என தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி இன்று புதிய சட்டமூலத்தை தாக்கல் செய்ய உள்ளார். கனடாவில் இந்த நடவடிக்கை அமெரிக்காவுடனான உறவுகளை வலுப்படுத்தும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி தெரிவித்துள்ளார். எல்லைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் சட்டங்களை கொண்டு வருவதாகவும் உயிருக்கு ஆபத்தான பெண்டனில் மற்றும் அதனுடைய மூலப்பொருட்களின் கடத்தலை தடுக்க காவல்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்குரிய புதிய கருவிகளை வழங்குவதாகவும் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த புதிய சட்டம் மூலம் கனடா எல்லை சேவைகளுக்கான நிறுவனத்துக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்குகின்றது. இது சட்டவிரோத பொருட்கள் மற்றும் திருடப்பட்ட கார்கள் கொள்கலன் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றதா என்பது குறித்து ஆய்வு செய்ய புதிய சட்ட மூலத்தில் அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. பெண்டனில் மற்றும் சட்டவிரோத குடிபெயர்வுகளை சமாளிக்க கனடா போதுமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை புரிந்து கொள்ள செய்ய லிபரல் கட்சியினர் முயற்சி செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். கனடாவின் டொரண்டோவில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இரவு 8:40 மணியளவில் யார்கோடல் அங்காடிக்கு தெற்கே உள்ள பிளெமிங்டனில் வீதிக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. சம்பவ இடத்திலேயே 40 வயது மிக்க ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் 4 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கனடிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.